அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மரித்தாலும் நலமாய் இருக்கும். இங்கே காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். இங்கே வார்த்தையை நன்கு உள்வாங்கிக் கொள்வோம். உன் சூரியன் இனி அத்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னாடி தான் நமக்கு அநேக காரியங்கள், அதாவது சுத்தப்படுத்தினால்தான் சுத்தமாகும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நாம் சுத்தமாக வேண்டிய காரியம் 3 காரியம்: ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில். இந்த மூன்றிலையும் நாம் சுத்தமாகும்போது தான் நமக்கு இங்கே தேவன் என்ன செய்கிறாருன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் தாய் தகப்பனோட ஒரு இருக்கும்போது பாவம் இன்னதென்றும் தெரியாது, அவமானம் இன்னதென்றும் தெரியாது, பாடுகள் இன்னதென்றும் தெரியாது, இரத்தம் சிந்துவது இன்னதென்றும் தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பின்னாடி தான் அவர் சில காரியங்களை, இது எல்லாவற்றையும் காண்கிறார். அங்கு கழுகப்பட வேண்டியது உண்டாயிருந்தது. தேவ சித்தம் அது எல்லாத்துக்கும் உண்டு. அப்படி நமக்குள்ளாகவும் ஆவியிலும் கழுகப்பட வேண்டியிருக்கும், ஆத்மாவிலும் சரீரத்திலும். இந்த ஆவியில் கழுகப்படும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் இருக்கும்போது நல்லா இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி தான் நமக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது. இதில் இந்த கழுகும்போது சில பேர் வழி விலகி போகிறவங்களும் உண்டு. வெறுத்து போய் ஏண்டா இந்த கிறிஸ்துக்குள்ளே வந்தோன்னு ஒரு காரியம் இருக்கும். இந்த எண்ணங்கள் வந்தாலும் இந்த வெறுப்பின் மூலமாக இருப்போம். மீண்டும் ஆகும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுபடியும் அதில் நம்மளை பலப்படுத்துவார். இதுக்கப்புறம் ஆத்மாவில் ஒரு காரியம் வரும். இந்த ஆத்மாவில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கத்தில் எல்லா இடத்துலையும் நெருக்கப்படுவோம். ஆவிலும் நெருக்கப்படுவோம், ஆத்மாவிலும் நெருக்கப்படுவோம். இந்த நெருக்கப்பட்டு நம்மளை சுத்தப்படுத்தும் போது அந்த நேரத்தில் நமக்கு தோணும், இப்போ இருக்கிற இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மரித்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. அப்படி அந்த எண்ணங்களும் உண்டாகும். இதிலையும் சரி, இதிலிருந்தும் தேவன் நம்மை மீட்டெடுத்து பார்த்தாலும் சரி, நமக்குள்ளாக இன்னும் ஒன்று சுத்தப்பட வேண்டியதாக இருக்குது, சரீரம். ஆவியில் நம்ம ஒரு பலவீனம் அடைஞ்சிட்டாலே அது முழுவதுமாக நம்மளை பலவீனப்படுத்திடும். சரீரத்தில் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இல்லாத சோர்வு, அசதி, உடம்பு நல்லா தான் இருக்கும். ஆவியும் ஆத்மாவும் சோர்வடைஞ்சதுனால இந்த சரீரம் ஏதோ பலவீனமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம் கடந்து வருவதற்கு இந்த விசுவாசத்தில் தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் பலப்படுத்தி கொண்டே வருவார். கடைசியாக இந்த சரீரத்திலிருந்தும் நமக்கு ஒரு சுத்தப்படுத்தல் நடக்கும்போது என்ன தோணுமென்னா, இனிமேல் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது, ஆண்டவரை நம்பி எனக்கு ஒன்றுமே ஆகலை, ஒரு காரியமும் நிறைவேறலை, இப்படி வெறுத்து போய் யாரிடத்துலேருந்தும் நமக்கு உதவி வராது. அது நல்ல ஒரு எண்ணிக்கை உள்ளங்க. யாரிடத்துலேருந்தும் நமக்கு உதவி வராது. நம்ம மேலே அன்பாக இருந்தவங்க கூட
நம்மை கண்டும் காணாமல் இருப்பார்கள். நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்காலும் உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேகருக்கு உண்டாகும். எல்லாத்தையும் வெறுத்து இருக்கிற வேளையிலும் ஆனாலும் ஆண்டவரை நம்ம விட மாட்டோம். ஏதோ ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ணுவோம். இது எல்லாமே அவர் நம்ம எண்ணங்கள் இருந்தாலும் நம்மை கழுகுகிறவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்படி கடைசியில் நொந்து போயிருக்கிறோம் இல்லையா, ரொம்ப எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு ஜெயம் கிடைக்காம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு, எல்லாத்தாலும் கைவிடப்பட்டவங்களுக்கு இங்கே தேவன் கொடுக்கிற வார்த்தை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஏன்னா சூரியன் மறையும் போது, மறையும் போது பகலெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்து வெளிச்சத்தில் இருந்தீங்களோ அதே மாதிரி அது இனி மறையவே மறையாது. உங்கள் துக்கமான சூரியன் மறைஞ்சிட்டாலே இருள், சந்திரன் வந்தாதான் வெளிச்சம். அப்படி உங்களுக்கு இருளான காரியங்கள் இனி ஒரு நாளும் இருக்காது. சூரியன் மறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் சந்திரனும் வெளிச்சம். இங்கே அவர் சொல்கிறது உன் சூரியன். அந்த உன் சூரியன் என்பது அந்த சூரியனும் சந்திரனும் அது உனக்காக உண்டாக்கப்பட்டது, அது உனக்கு சொந்தமானது. அதனால தான் யோசுவா அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்குமே கட்டளை இடுகிறார். அதனால தான் இங்கே சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இந்த ரெண்டுமே, சூரியனும் மறையாம சந்திரனும் அப்படியே இருந்தனா உலகத்தில் இருள் என்று ஒன்று கிடையவே இருக்காது. அதே போலதான் உன்னுடைய இது நாள் வரைக்கும் இருள் போனது வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் போனது இருள் வந்தது. இப்படி இருந்து துக்கத்தில்னா இருந்த நீ, ஆனா இனி ஒரு நாளும் அப்படி ஒரு சம்பவம் இருக்காது. இனிமேல எப்பவும் சந்திரன் மறையாம அது ஒளியை கொடுத்துட்டே தான் இருக்கும், சூரியன் தன்னுடைய ஒளியை கொடுத்துட்டே தான் இருக்கும். இனி இருள் என்று உன் காரியத்தில் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இப்படி இருளே இல்லாமல் வெளிச்சமாகவே இருக்குதென்றால் அது எங்கே என்ன, பரலோகத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்ட பரலோகத்துக்குரிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. இது வரைக்கும் நீ பட்ட பாடுகள், நெருக்கம், கஷ்டம் இது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல நான் தான் உனக்கு வெளிச்சத்தின் பாதையிலே உன்னை வைத்திருப்பேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வார்த்தையை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, இந்த நொடியிலிருந்து உங்களுடைய எல்லா காரியத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. தேவன் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லிட்டாரு. வார்த்தை ஜீவன் உள்ள அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனசில் ஒரு கஷ்டத்தோடு இருந்தீங்க, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, இது எப்போவும் நான் துக்கத்தில் தான் இருக்கணுமா, நான் எவ்வளோ ஜெபமானாலும் எனக்கு நடக்க மாட்டேன்தே, இது எல்லாம் தேவன் நம்மை கழுவி கொண்டிருந்தது. எல்லாவற்றிலும் இந்த வார்த்தையின் மூலம் உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த நொடியிலிருந்து அதில் எல்லாவற்றும் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. தேவன் கொடுத்த விடுதலை விசுவாசத்தோடு விசுவாசிங்க. ஏனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படி இந்த நொடியிலிருந்து தேவன் உங்களை விடுவிச்சிட்டாரு. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காரியத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலும் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.